அப்படிக்கும் பொழுது என்னென்ன பெருமாளை பார்த்து பார்த்து பொறுப்பனகை எவ்வாறாக கேட்கிறாள் எவ்வாறாக ஐயா எந்த ஊரே எந்த தேசம் இருந்து வந்து ஐயா உருள பேரல்ல சரோரே விவரம் அல்ல அந்தரோரே காரணத்தை கையுடனே சொல்ல வேணும் எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வந்தீரையா உதாரண வேதானந்த ஒற்றதொரு விவரம் என்ன வந்ததொரு காரணத்தை வகையுடனே சொல்ல வேணும். ஐயா தங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க நினைக்கிறீங்க? எங்க இருந்து சுவாமி இங்க வந்திருக்கீங்க? உங்க ஊர் என்ன பேர் என்ன? என்ன என்ன ஐயா நான் ஏன் தெரியுமா? யாரு யாரம்மா? அதாவது எங்க அண்ணன் பெரிய கொப்பரே. எங்க அண்ணன் பெரிய கோட்டிக்காரே. கெட்டிக்காரன் இல்ல. அப்படியா? இந்த கோட்டிக்காரனை பத்தி சொல்லாத. சொல்லப்படாது. அப்படியே கெட்டிக்காரன் எழுதக்கூடிய ஆயுள் பெற்றவன். ஆயுள் பெற்றவன் கைலாசமலை. சரி. அப்படியே உசிரிடம் எடுத்த கொள்ளையப்படுத்தவன். கைலாசமலையை அசைச்சு பார்த்தவன் பெரிய கடிகார் ராவணன். அவன் பெரிய பராக்கிரமசாலி. ஆமா கும்பகர்ணன் விபீஷணன். சரி அண்ணங்க இருக்காங்க. ஆமா இருக்கின்றார்கள். ஐயா என்ன கல்யாணம் கடிக்கிறீங்களா? எங்க அண்ணங்களை தரையில் நடக்க மாட்டாங்க. ஆமா ஆமா தூக்கி சமைப்பாங்களா? கையிலேயே ஏந்திக்கிடுவாங்க. ஆமா ஏந்திக்கிடுவாங்க ஐயா. அதனால அந்த கிழமை பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? மஜ்ஜனும் ஒண்ணா சேர்ந்தா மலையேறியும் பிழைக்கலாமா. ஓஹோ அப்படியா? கல்யாணம் கடிக்கலாம் கேட்டுடுவேன். என்ன அப்புறம் பெருமாள் சொல்கிறார். ஸ்ரீராமர் என்ன சொல்கின்றார்? அரங்கி என்ன ஓடிரு ஓடிரு தலையெடுத்துவேன் தலையெடுத்தே விடுவேன். என்னன்னா அப்புறம் பார்த்தா எப்படி? சரி இருக்கட்டும் இருக்கட்டும். கோமம் இருக்கிறதுதான் குணம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இந்த அழகனை என்ன இந்த ஆண் அழகனை எப்படியாவது இணைக்கி பிணைக்கி மயக்கி கல்யாணத்தை கட்டி தீரணும். இவரை எப்படியாவது கல்யாணம் கட்டி கொஞ்சம் தூரம் வந்தா பாருங்க. சரி என்ன நம்மளே பஞ்ச மணி நதிகளிலே சரி என்ன அந்த நதியிலே சீதையம்மன் குளித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா நீராடி கொண்டிருக்கின்றாள். சீதையோட அழகை பார்த்தால் சாதாரணமா சொல்ல முடியாது, லேசாக சொல்ல முடியாது. சீதையம்மன் கூடிய அழகை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றாள்? அவள் செட்டிகளை பொம்மை போலே படுற அம்மனையில் பார்த்தெடுத்த பசுமை போலே உள்ளதோட உரையறிவே உடம் தட்டி பார்த்தோட உரையறிவே உடம் தட்டி பார்த்தோ போலையும் அகம்புராணி கையனோ கட்டி கடை வீதியிலே விட்ட உம்மை போலே பார்ப்பாரோட அரண்மனையில் பார்த்தெடுத்த பசுமை போலே உள்ளரோட உடையதிலே உடம் தட்டி பார்த்தது போட்டாரோட உடையதிலே அங்கம் தட்டி பார்த்தது சந்திரனை போலே எல்லோ அவ்வேதம்புராளி தையடரோ அப்படியே சீதை அம்மனுக்கு அழகை பார்த்தால் சாதாரணமாக சொல்ல முடியாது, லேசாகவே சொல்ல முடியாது. அழகு அழகு அப்பேற்பட்ட அழகு வாயார சொல்ல முடியாத அழகு. அப்படியே என்னன்னா சீதைமனை பார்த்த உடனே இதான் ராமருடைய மனைவி நம்மளுக்கு தெரியாது. ஆமா யாருன்னே தெரியாது. அதாவது மனதில் ஒரு பெண்ணு குடிச்சிட்டு ஏதோ ஒரு பெண் என்று நினைக்கிறாள். சரி சரி வேகமாக ஓடி வந்து ராமர் பக்கத்திலே வந்து பெருமாளை பார்த்து என்ன ஐயா 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 என்ன என்ன அது நதியில ஆமா ஒரு பெண்ணு குளிச்சுட்டா பாத்தியா? ஆமா நீராடி கொண்டிருக்கின்றாள். அவளை சாதாரண பெண்ணு
நினைச்சாங்க என்ன அரக்கி அரக்கியா ஆமா ஏ அரக்கி இது யார பார்த்து அரக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன என்னாச்சு அந்த நதியிலே நீராடி கொண்டிருப்பது யார் தெரியுமா யார் யாரையா அவதான் என் மனைவி சீதா சீதா ஏ அரக்கி எப்படி நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடிரு அப்படி எல்லாம் உன் தலை எடுத்துருவேன் அப்படி இருக்கட்டும் என்ன நாளை சீதா மட்டும் தனியா பதவியில் இருப்பாரா ஆமா தூக்கி விழுங்கிறேன் விழுங்கிருதேன் பெரிய இடத்துல கல்யாணம் கட்டணும் என்கிட்ட தானே வந்தாகணும் அப்படி சொல்லி சரி மறுநாள் தினத்திலே என்னண்ணா சீரியம்மன் அப்படியே பஞ்சமணி ஆமாண்ணா அது கரையிலே அந்த பறவைகள் அம்மன் அப்படியே உட்காந்துக்கிறான் அப்படியே இருக்கின்றாளா அப்பதான் சொல்லுறாங்க அப்படியே தூக்கி விழுங்கிடணும் அவளோட ஆள் வாய் திறந்து வரா ஆணு வந்துட்டு இருக்கா அப்படியே வரும் பொழுது சரி சீரியம்மன் பக்கத்துல வந்தா பாருங்க ஆமாண்ணா அப்படியே சொல்ல வருகிறாள் சரி பக்கத்துல பக்க காவலாக இளைய பெருமாள் இருக்கிறார் ஆமா லட்சுமண பெருமாள் இருக்கின்றார் அப்படியே சரி வாழை கிழந்து எடுத்து ஏ அரக்கி ஏய், நெல்லு அங்கே நில்லு. தலையெடுத்துருவேன் ஆமா உடனே என்ன ஆகா இங்கேயும் ஒரு அழகர் இருக்கிறாரு ஆமா இங்கோடி ஒரு ஆள் இருக்காரு அவர்தான் முடியாதுன்னு சொன்னாலும் ஆ, இந்த அழக மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா இவரே நம்ம கல்யாணம் கட்டிக்கிடலாமே சரி சரி ஐயா ஆ, நான் யார் தெரியுமா யாரு யாரு எங்க அண்ணன் பெரிய கொம்பேரன் ஆமா பெரிய கெட்டிக்காரன் ஆ, பராக்கிரமசாலி ராவணன் சரி கும்பகர்ணன் ஆ, விபீஷணன் சரி 3 பேர் இருக்காங்க அப்படியா நான் ஒரு பேர் செல்ல தங்கச்சி என்ன செல்லமா வளர்த்தாங்க ஐயா ஆ, எனக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா ஆமா எங்க அண்ணன் மாதிரி சரி தலையில நடக்கவே விட மாட்டாங்க நடக்க விட மாட்டாங்க ஐயா கல்யாணம் கட்டிக்கிறீங்களா ஏ அரக்கி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க என்ன அரக்கி எப்படி நீ இந்த இடத்தை விட்டு ஓடிரு அப்படி இல்லவா தலையை துண்டா எடுத்துருவேன் ஏய் என்னடா தலையெடுப்பேன் சொல்லிட்டீங்க ஆள் ஆளுக்குமா எடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தூக்கி விழுங்கிலே பாரு ஆமா சொல்லி சரி அப்படியே தூக்கி விழுங்குறது யாரு அப்படியே வந்து கொண்டிருக்கின்றாள் ஆ, என்ன நில்லு நில்லு அங்கே நில்லு. ஏய், அப்படி வாழ வாங்கினா பாருங்க ஆமாண்ணா சரி தொடரும் பொழுது சரி அப்பதான் பார்த்தா லட்சுமணன் லட்சுமணன் என்ன செய்கின்றார் என்னன்னு விட்டா தூக்கிட்டு போயிருவா ஆமா தூக்கி விழுங்கிடுவா சரி என்று சொல்லி ஆமாண்ணா என்ன சதுரியமா என்னண்ணா செய்கின்றார் நானும் கரதுல நன்கை என்றாள் தங்கை என்ன அது வேண்டும் தான் அறுத்தாள் தங்கை என்றாள் தங்கை என்றாள் கூந்தல் மூடி தான் அறுத்தாள் ராவணன் தங்கை என்றாள் தங்கை என்றாள் ஆக்கோடு கருத்தாள் விபீஷணன் தங்கை என்றாள் தங்கை என்றாள் கட்டி விட்டார் காடலிலே காலடிலே விட்டார் காடலிலே கருது சோனன் தங்கை என்றாள் தங்கை என்றாள் ஆது கண்டை தான் கும்பகர்ணன் தங்கை என்றாள் தங்கை என்றாள் கூந்தல் மூடி தான் ராவணன் தங்கை என்றாள் தங்கை என்றாள் கோடி முக்கருத்தார் விபூஷணன் தங்கை என்றாள் தங்கை என்றாள் கட்டி விட்டார் காடதிலே அங்கே கட்டி விட்டார் காடதிலே அப்பொழுது என்னண்ணா லட்சுமண பெருமாள் அப்படியே வாழ போகும் பொழுது ஆமா நான் கருசுனுடைய தங்கையிலோன்னு சொன்னான் அப்படியே காது ரெண்டையும் மறுத்தா அப்படியே என்ன குண்டு மறுக்க பாக்கிய சரியண்ணா கும்பகனுடைய தங்கையிலோன்னு சொன்னான் அப்படியே கூந்தல் முடியையும் மறுத்தார் நான் ராமனுடைய தங்கையிலோன்னு சொன்னான் நான் கோடு சேர்த்து மூக்கறுத்தார் நான் விபீஷனுடைய தங்கையிலோன்னு சொன்னான் ஆஹா ஓடிடு ஓடிரு திரும்பி பார்க்காம ஓடிரு இன்னைக்கு ஒரு ஊர்ல நல்லவங்க பேருச்சுலாம் தப்பிச்சுக்கலாம்டா அப்படியா எங்க ஊர்ல வந்து என்ன ஐயா ஐயா நான் யாரையும் ஐயா யாரு யாரு இந்த வில்லுப்பாடு விடு கிடைக்கவர் மகேஷ் ஆமா அப்பா ஆமா அவர் சொந்தக்கார பையன் இப்பா அவனை உடனே விட்டுருவாங்க ஓடி ஆமா அவர் வேற எதனா பிடிச்சு தூண்ல கட்டி வச்சிருவாங்க ஐயா அது எப்பமா ஊருக்குலாம் கடன் வாங்கி போட்டுக்கான் இல்ல 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 ஆ, திடீர்னு தப்பிச்சுக்கலாம் ஓ அப்படியா இன்னைக்கு நல்லவங்க பேரச்சனா சரி ஐயா இது அவர் பையன் அவர் மருமவன் ஆமா அப்படிதானே விட்டுருவாங்க விட்டுருவாங்களா அப்படி பொழுது சரி என்ன நல்லவங்க பேரச்சனா தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சுக்கிடலாமா அப்பொழுது இலங்கையிலே நற்குணம் அளித்தவர் பூஷணன் ஆமா விபூஷணன் இருக்கின்றார் அப்படியே விபூஷண பேரை சொன்னே சரி ஓடிடு ஆ, உடனே என்னண்ணா பராமரிக்கிறார் எப்படி எப்படி ஆ, இந்த மாணவங்க செய்தீங்க என்ன
உடனே பட்டாளம் பட்டாளம். ஓ அப்படியா? இந்த உடனே சரி. அதே பட்டாளத்தை கூட்டிட்டு வரனால ஏன்னா ஏகப்பட்ட பட்டாளம் இருக்கு. ஆமா ஆமா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படைகள் இப்ப பாருங்களேன், என்ன பின்னால இருக்கவங்க பார்க்க ஆளுதான் பிடிப்பாங்க. ஏன்னா பின்னால இருக்க பாருங்க, என்ன ஒரு செய்கை கல்லாம் போல ஒரு செய்கைக்கு 50 பேர் இருக்கான். ஏப்பா பின்னாடி வருவான். கடைசியில் ஏன்டா ஒரு வாக்கு கொடுத்து வச்சுக்காது, மறக்காம வச்சுக்கணும்னு கடைசியில கூடுதல் கூட்டத்தை நீர் பாரம் இருக்கான். சரி, நான் பாத்துக்கல, நீர் பாரம் நானா பார்க்க முடியாது, நீங்களா பாத்துக்கலாம்ல. சேர்த்த கூட்டத்தை பாருன்னு சொல்லியிருக்கான். அப்படி அதே மாதிரி என்னன்னா நிறைய பேர் பட்டாளம் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்படி பட்டாளத்தை கூட்டாள மாதிரி எப்படி அப்படியே வேகமாக இருக்கிறார். அப்படியா? அப்படியே கவர்மெண்ட் வந்து சொல்கிறார் அவங்க படையோடு வருகிறான். படையோடு அவன் அப்படியே பெருமாள் கொண்டார். அப்படியே ராவணன் போய் சொல்லணும், அப்படியே ராவணன் பக்கமாக வருகிறார். வந்திருக்கின்றார் அண்ணா என்ன கடந்த வரதான் பார்த்தீங்கன்னா பஞ்சமணி நடிக்கிறே. அப்படி ராம் லட்சுமணன் அவனா 2 பேர் இருக்காங்கண்ணா. இருக்காங்கண்ணா அண்ணா. எப்படி அவர் இடத்துல என்ன வீட்டில் ஒரு பெண்ணு இருக்கிறார். அப்படி அண்ணா என்ன நீ பெண்ணுன்னா பேயா நிப்பியா என்ன அந்த சீடிய எப்படி உனக்கு எடுத்துட்டு சொல்லி என்ன நான் சீடி எடுக்க போனேன். சரி சரி அண்ணா. எப்படி ராம் லட்சுமணன் இருக்காங்கண்ணா. அப்படியா? மாதம் சீட்டாங்கண்ணா. சரி சரிண்ணா அண்ணா. என்ன நான் கரசனையில தங்கே சொன்னேன். அப்படி காதலே வெட்டிட்டாங்க. அப்படியா? நான் கும்பலே தங்கலாம் சொன்னேன். சரி, என் கூந்தல் முடிய வெட்டிட்டான். என் தங்கச்சி நீ அண்ணன் பேர சொன்னியா? அண்ணன் பேர என்ன உன் பேர சொல்ல போய் தான் என்ன எனக்கு பிடிச்சது அலக்கழிவு. பெரிய அலக்கழிவு அப்படின்னு தான் வந்தது. உடனே எப்படி ஏழை என்றும் ஆமா கோழை என்றும் சரி வைத்தியம் சொல்லுங்களே. அப்படி நம்ம கடற்கொள்ளி ஊசனேன். ஆமா ஆமா, என் பேர சொன்னா உயிரோட நான் தப்பிச்சு வந்திருக்கேன்னா சீடியை சிறடிக்கணும். அப்படி சீடியில என்ன அழகம் பறக்கணும்னு சொன்னா எப்படி எப்படி 20 கண்கள் போறாரு. என்னம்மா சொல்ற? இது எப்படி சந்திரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்றாள்? என்ன காண வேணும் லட்சங்கள் லட்சங்கங்கள் சீதாதேவிதன் காலுக்கு நிகரவங்கள் கடையிலே அன்னப்பேடி நகரிக தங்கத்தோழி. கடையிலே அன்னப்பேடி நகரிக தங்கத்தோழி. அவனியில் அவளுக்கு அவளை நடையிலே அன்னப்பேடு நகரிக தங்கத்தோழி. நடையிலே அன்னப்பேடு நகரிக தங்கத்தோழி. அவனியில் எது ஈடு அவளுக்கு அவளை எடு. கனவேணும் லட்சங்கங்கள் சீதாதேவி தன் காலுக்கு நிகழ்வங்கள். எப்படின்னா என்ன அழகை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 20 கண்கள் போராடி போதாதன்னா போதாது, லட்சம் கண்கள் வேணும். ஆமா. அந்த சீரிய என்ன போன சிறகண்டு போனதானா போனேன். அப்படியா? மானவன் செய்யிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கண்ணா. என்ன ராவணன் பார்த்தா என்ன செய்கிறான்? தங்கையை பார்த்து ஆஹா தங்கை அண்ணா சீதை அழகா இருப்பாளா? ரொம்ப 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 அழகா இருப்பான்னா. உடனே என்ன ஏ மதுரை சீதையை சிறையெடுக்கணும். என்ன மகாராஜா அது யோசனை சொல்லு. மகாராஜா இப்படி செஞ்சா என்ன? மகாராஜா பெரிய மகாராஜா வீட்டு பெண்கள் எல்லாம் என்னென்ன மான்குட்டி என்று சொன்னால் அப்படி ரொம்ப பிரியப்படுவாங்க. அப்படி அதனால என்ன உங்க மாமா மாரிசனை உடனடியாக இங்க வரவழைக்க வேண்டும். வரவழைத்து அப்படி ஒரு அழகான மான் போல வடிவத்தை எடுக்க சொல்ல வேண்டும். அப்படி மான் போல வடிவத்தை எடுத்து நம்ம சீதை இருக்கிறாளே வர்ணகசாலை, அப்படி அந்த வர்ணகசாலை முன்னாடி போய் அழகா துள்ளி துள்ளி குதிக்க சொல்லணும். அப்படி அப்பொழுது என்ன சீதை அந்த மானை பார்த்து ஆசைப்பட்டு பெருமாளிடத்திலே என்ன ஸ்ரீராமரிடத்திலே எப்படி மான் வேண்டும் என்று கேட்பாள். அப்படியா? அப்போது என்ன மானை
பிடிப்பதற்காக எப்படி ஸ்ரீ ராமர் அப்படியே போய் விடுவார். ஆமாண்ணா ராமரை தேடி எப்படி தம்பி லட்சுமணனும் போய் விடுவார். சரிண்ணா அப்பொழுது தனியாக இருக்கின்ற சீதையை ஆமாண்ணா உங்களுக்கு சிறை கொண்டு வந்து விடலாம் மகாராஜா. அப்படி சபா 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 சபாஸ். ஓ மந்திரி எனவே உனக்கு கிறுக்கு மூளையா கிறுக்கு மூளை இவருக்கு தாங்க கிறுக்கு பிடிச்சுக்கிட்டு அப்படி இருக்குடா ஓ, அப்படி சொல்றீங்களோ? அந்த வாரம் அதிகமா இருக்கு ஆமா. அது பொழுது சரி, அப்பதான் பார்த்தா எப்படி என்ன அப்படியே தூதனை பார்த்து பார்த்து தூதுவா ஐயா மாரிசன் ஆ, கடலுக்கு இருந்தாலும் சொல்லலாம் சரி, தீவில இருந்த கடல் தீவுக்கு இருந்தாலும் சொல்லலாம் எங்கிருந்தாலும் சரிதான். உடனே இங்க அழைச்சவா உடனே உடனே அழைத்து வருகிறேன். உடனே சரி என்ன அப்படியே மாரிசன் அழைத்து வந்தார்கள். அப்படியே அழைத்து வருகின்றார்களா? அப்பதான் மாரிசன் பார்த்தான் என்ன அதாவது ராவணன் அழைத்தால் சரி, காரணம் இல்லாமல் அழைக்க மாட்டான். ஆமா, சும்மா அழைக்க மாட்டான். ஏதோ காரணம் இருக்கிறது. ஏதோ காரியம் நடக்க இருக்கிறது அவனுக்கு. அப்படியே மாரிசன் அப்படியே வேகமாக வருகிறான். வந்திருக்கிறானா? வந்த உடனே சரி, அப்பதான் ராவணனை பார்த்து எப்படி இப்ப ராவணா என்ன என்ன மாமா அவசரமா அழைச்சிக்க என்னப்பா காரணம்? ஆஹா, என்ன காரணமாக என்ன அழைத்தீர்கள் ஐயா? உடனே என்ன ஆமா, ஆ, இவர் உதவி செய்யணுமாமா. என்ன உதவியப்பா செய்யணும் உனக்கு? பஞ்சமணி நரிக்கலே சரி, அப்படியே ராம லட்சுமணன் ஆமா, 2 பேர் இருக்காங்க. இருக்கின்றார்கள். அதாவது சரி, சீரியல் ஒரு பிள்ளைக்கு ஆமா, ஒரு பெண் இருக்கின்றாள். அந்த சீரியை சரி, எனக்கு சிறை கொண்டு வரணும். கொண்டு வர வேண்டுமா? அதுக்கு இன்னொரு உதவி செய்யணும். ஆஹா, என்ன செய்ய வேண்டும்? உடனே பார்த்தா எப்படி? ஆஹா, என்ன? ராவணனுக்கு சரி, 6:45 அரையுங்காலம் ஒன்னா சேர்ந்து நிக்க 6:45 அரையுங்காலம் எத்தனை? 7:30 பிடிச்சு நிக்கு. ஆமா, நேரம் சரியில்லாம இருக்கு ராவணனுக்கு. ஏன்னா இலங்கைக்கு ஆஹா, அதாவது சரி, சனியில் எடுத்துக்கொண்டு விழுவதே சுருப்பனங்கதான். ஆமா, இங்க பார்த்த வேலை தான் இலங்கையை தரமட்டமாக்கிட்டா ஐயா. இவரெல்லாம் அழுக்கில் இழுத்து கொண்டு விழுது. ஆமா, அப்புறம் பார்த்தா சரி, மாரிசன் பார்த்தான். எப்படி எப்படி? ராவணா என்ன? சிறைக்கு நினைக்க பாரு. ஆமா, அந்த எண்ணத்தை நீ விட்டுறப்பா. அந்த தீய எண்ணத்தை இதோடு மறந்து விடுறாவனா? அதாவது என்ன? என்னுடைய தேவி சரி, இச்சிக்கல் நினைக்கிற பாரு. ஆமா, அது பெரிய குற்றம். அது பெரிய பாவம் அப்பா. சீதை வந்து சாதாரண பெண்ணு சேத லேசாக நினைத்து விடாதே. உலகத்துக்கே தெய்வம். அப்படியா? நீ பெருமாளை பத்தி சரி, நீ சாதாரணமா நினைச்சிடப்பா. ஸ்ரீராமரை சாதாரணமாக எண்ணாதே. பெருமாள் எப்பேர் பள்ளவ தெரியுமா? எப்பேற்பட்டவர்? அவன் மும்மூர்த்திக்கும் முதல்வன் அல்ல, முதல்வன் அல்ல. மும்மூர்த்திக்கும் முதல்வன் அல்ல, முதல்வன் அல்ல. கண்ணற்கு மைத்தோனே தான் மைத்தோனே தான். கண்ணற்கு மைத்தோனே தான் மைத்தோனே தான். மூர்த்திக்கோ முதல்வன் அல்ல, முதல்வன் அல்ல. மூர்த்திக்கோ முதல்வன் அல்ல. கண்ணர்க்கு மைத்தோனர் தான், கண்ணர்க்கு மைத்தோனர் தான். அதிலனந்து என்ன வேண்டாம், என்ன வேண்டாம். அதிலனந்து என்ன வேண்டாம், என்ன வேண்டாம். ஆயனந்த பெருமாளை பெருமாளை, ஆயனந்த பெருமாளை பெருமாளை. மனிதனன்று என்ன வேண்டாம், என்ன வேண்டாம். மனிதனன்று என்ன வேண்டாம், என்ன வேண்டாம். ஆயனந்த பெருமாளை பெருமாளை, ஆயனந்த பெருமாளை பெருமாளை. அப்பதான் சொல்கிறேன். எப்படி சொல்கின்றார்? ரவணா, என்ன? பெருமாளை பத்தி ரொம்ப லேச்சனா சொல்லப்பா. சாதாரண நினைத்து விடாதே. அதாவது ஆ, அவர் மும்மூர்த்திக்கும் முதல்வன். அந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளிலும் அப்படி முதல்வனாகப்பட்டவர் அப்படி அந்த விஷ்ணு பகவான். அப்படியா? அந்த விஷ்ணுடைய என்ன மறு அவதாரமாகப்பட்டது அப்படி இந்த ஸ்ரீராமர் தான். அப்படியா? ஸ்ரீராமரை சாதாரணமாக நினைத்து விடாதே. என்ன என்ன சீதையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. அப்படி அந்த மகாலட்சுமியுடைய என்ன மறு அவதாரம் அப்பா. அப்படி ஏ ராவணா, என்ன என்ன உன்னுடைய அற்ப ஆசை இதோட விட்டுவிடு. விட்டுறப்பா. இல்லை, என்ன அழிந்து போவாயடா ராவணா. அப்படி சிறுகணக்கு பாரு. ஆமா, அந்த எண்ணத்தை நீ விட்டுறப்பா. இதோட மறந்து விடப்பா, மறந்து விடு. உடனே பார்த்தான். எப்படி? ஏ மாமா, என்ன? நீ எனக்கா நீ யோசனை சொல்லிட்டு இருக்க? எனக்கே நீ அறிவுரை சொல்கிறாயா? மானை போல வெளியேற்ற கொள்ள சொன்னால் சரி, எனக்கு நீ யோசனை சொல்லியா? புத்தி சொல்ற நீ எனக்கு. இலங்கையில ஆ, எனக்கு யோசனை சொல்லி யாருமே நான் உயிரோட விட்டுறேன். எவனே நான் விட மாட்டேன்.
மானை போற வழி வழங்குறாயா சரி இல்ல வாழுக்கு இறங்குறாயா சாக போகிறாயா என்ன அப்படியே வாழுக்கு எடுக்கிறான் வாழை தூக்கிட்டு வெட்டக்கு நிக்கிறான் அப்புறம் என்ன அப்படியே மாரிசன் பார்த்தான் என்ன செய்கிறான் ராவணா என்ன ஒரு நல்ல புத்தியை சொல்லி பாக்குறேன் ஆமா நீ கேட்கிற மாதிரி தெரியல தெரியவில்லை என்ன தெரியுமா எப்படி என்ன சொல்கின்றார் மானோட வடிவம் கொண்ட ஆயனுமே அங்கே கொள்வான் மருத்துவமே நானும் நீயுமே இங்கே கொள்வாய் ஆகையினால் உனக்கு முன்பாக யமன்பதி சென்று உனக்கு உன் செயலைக்கும் சென்றிடாம் பிடிக்க போரே என்ன மானோடு வடிவெடுத்துக் கொண்டால் வடிவத்தை எடுத்தால் மாயினை அங்க கொல்ல போற அங்க வச்சு என்னை கொல்ல போகின்றார் மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன இங்க கொல்ல போற நீ இப்பொழுது இங்க என்னை கொல்ல போகின்றாய் உன் கையில சாப்பிடுறவள சரி பெருமாளுடைய கையில செத்தனா இறந்தன் என்று சொன்னால் எனக்கு யமன்பதி கிடைக்கும் மோட்சம் கிட்டும் உடனே சரி அப்பதான் பார்த்தா எப்படி மாமா மானை போல் வடிவங்களை சொல்லலாம் வடிவத்தை எடுப்பது சரிதான் ஆனால் என்ன பெருமாளை கையாலே பள்ளி கிளம்புறது ராமர் கையாலே அடிபட்டு கிளம்புகிற பொழுது லட்சுமணா அபயம் இதுதான் நீ கீழே வரணும் நீ பாட்டு அதெல்லாம் சும்மா அங்க விழுந்து கிடக்கப்படாது உடனே என்ன அப்பதான் பார்த்தா எப்படி என்ன மானை போல் வடிவத்துக் கொண்டு சரி என்ன மான் அப்படியே பாருங்க முன்ன அப்படியே துள்ளி 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 குறுக்கி அப்படியே பஞ்சவடியில வந்து அழகா துள்ளி துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருக்கு மான் அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடு பாருங்க ஆமாண்ணா ஏன்னா மானை பார்ப்பதற்கு அழகா இருக்கும் மானுன்னு சொன்னாலே அழகாத்தான் இருக்கும் ஒரு அழகான பொருட்கள் சரி அழகான குழந்தையை பார்த்தா சொல்லுவாங்க குழந்தையை பார்த்தால் என்ன சொல்வார்கள் பிள்ளைய பாருங்க என்ன பிள்ளை மாங்கண்ணா இருக்க ஆமா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா ஆமாண்ணா அவதான் பார்த்தான் எப்படி மான் துள்ளிக்கும் பொழுது சரி என்ன சீரியம்மன் பார்த்தா என்ன செய்கின்றார் ஆக இந்த மானை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு அழகான மானாக தெரிகிறது இந்த மானை மட்டும் ஆமா அவளுடைய கணவன் பிடிச்சு கொடுத்தாருன்னா பிடிச்சு தந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மானை அப்படியே அயோத்தியா கொண்டு போய் மாளிகை வச்சு அழகா விளையாடலாம் அழகா ஓடி பிடிச்சு விளையாடலாமே என்று சொல்லி சரி என்ன பெருமாளை பார்த்து ஸ்ரீரம்மன் என்ன சொல்றீமா என்னன்னா சொல்கின்றார் மன்னா மாலை பீடத்தை மாலை பீடித்து தருமே மானை பீடித்து தருமே வண்ணவாயின் துறையே மானை பீடித்து தருமே மானை பீடித்து தந்தால் மகிழ்வுடன் அயோத்தியில் மகிழ்வுடன் அயோத்தியில் மகிழ்வுடன் அயோத்தியில் புகழுடன் விளையாட மானை பீடித்து தருமே மானை பீடித்து தந்தால் மகிழ்வுடன் அயோத்தியில் மகிழ்வுடன் அயோத்தியில் மானை பீடித்து தந்தால் மகிழ்வுடன் அயோத்தியில் மகிழ்வுடன் அயோத்தியில் மகிழ்வுடன் அயோத்தியில் புகழுடன் விளையாட மானை பீடித்து தருமே வண்ணவாயின் குறையே மானை பீடித்து தருமே ஐயா நாதா என்ன இந்த மாலைப்படம் பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சு தந்துட்டீங்கன்னு சொன்னால் அயோத்தியில மாளிகையில கொண்டு போய் மாலை அழகா வச்சு விளையாடுவாங்க அழகா விளையாடுவேன் சுவாமி மானை பிடிச்சு கொடுங்க ஆமா மான் பிடித்து தாருங்களேன் உடனே என்னன்னா பெருமான் அப்படியே மானை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த மானை பார்த்தா மாயமான் போல் தெரிகிறது பொய்மானாக தெரிகிறது உடனே ஆகா சீதையை பார்த்து எப்படி சீதை இதுல உண்மையான மான் கிடையாது என்ன சொல்றீங்க சுவாமி ஒரு மாயமான் அப்படியா பொய்மானா இந்த மாணவனுக்கு வேண்டாம் சுவாமி அந்த மானை பிடிக்க முடியாது என்றால் முடியாது என்று சொல்லுங்கள் எதற்காக மாயமான் பொய்மான் என்று பொய் சொல்கிறீர்கள் சுவாமி அந்த மான் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் சுவாமி வேண்டும் உண்மையைத்தாமா சொல்றேன் அப்படியா அது பொய்மான் உடனே என்ன கண்டிப்பா மான் எனக்கு வேணும் கண்டிப்பாக வேண்டும் சுவாமி உடனே என்ன அப்பதான் பார்த்தான் பெருமாள் பார்த்தார் பெருமாள் என்ன செய்கிறார் சரி மாயமான் பொய்மான் இவ்வளவு சொல்லி பார்க்கிறோம் ஆமா ஆனா சீதா மனம் கலங்கி கொண்டிருக்கிறார் மனம் கலங்குகிறாள் வாடுகிறாள்
சில மாலை பிடிச்சு கொடுப்போம். பிடிச்சிருவோம் சொல்லி சரி இளைய பெருமாளை பார்த்து நம்ம லட்சுமணா என்ன நான் போய் இந்த மாலை பிடிச்சு வரேன்பா. அண்ணா மான் பிடிக்க போறீர்களா? ஆமா. அண்ணா என்ன அந்த மான் மாயமான் பொய்மான் என்று தெரியுமா? பிடிக்க போறீங்களா? தம்பி நான் பொய்மான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறேன். சரி அதான் கண்டிப்பா சீதா மான் வேண்டும் என்றே கேட்கிறேன். அப்படியாண்ணா? நான் வருகிற வரைக்கும் சரி நீ பறவைகள் நகன்ற கூடாது. இந்த இடத்தை விட்டு அசைய வைக்க கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் சரி நீ பறவைகள் நகன்ற கூடாது. ஆமா ஏன்னா கள்ளர்கள் என்ன அரக்கர்கள் மிகுந்த வனம். ஆமா மிகுந்த வனமாச்சையா. நான் போய் மானம் பிடிச்சு வரேன். சரி அண்ணா நீ சிறிய பக்க கவலாய் இருப்பா. தங்கள் ஆணைப்படியே ஆகட்டும் அண்ணா. சொல்லிவிட்டு சரி அண்ணா அப்படியே மானை பிடிப்பதற்காக ஆமா பெருமாள் அப்படியே புறப்படுகிறார். பெருமாள் அப்படியே கிளம்பி வருகின்றார். எப்படி தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்? அங்கே எட்டி பிடித்தாரே என்பெருமாள், எட்டி பிடித்தாரே என்பெருமாள், எட்டி குதித்தாரே மானவிடோதான், எட்டி குதித்தாரே மானவிடோதான், உள்ளி பிடித்தாரே என்பெருமாள், உள்ளி பிடித்தாரே என்பெருமாள், உர குதித்தாரே மானவிடோதான், உர குதித்தாரே மானவிடோதான், மானோட மாயன் தானோட, மானோட மாயன் தானோட, அருகி ஓடிடு மானவிடோதான், அருகி ஓடிடு மானவிடோதான், எட்டி பிடித்தாரே என்பெருமாள், எட்டி பிடித்தாரே என்பெருமாள், எட்டி குதித்தாரே மானவிடோதான். கட்டி கோதித்ததி மானதுதான். அப்படியே என்னடா மான போய் பெருமாள் எட்டி பிடிக்கிறார். மான் அப்படியே தட்டி குதிக்கிறது. அப்படியே ஐயா துள்ளி